ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்திலிருந்து வேலைவாய்ப்புகளுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பாக 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பு வீரர்களுக்கு பதவிகளுக்கான காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் மொத்தமாக 8826 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த போஸ்டிங்களுக்கு தகுதியானவங்க 8/3/2019 முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த துறையில் என்னென்ன பணியிடங்கள் காலியாக இருக்குது, இதற்கான கல்வி தொகுதிகள் என்ன, இதோட செலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கும், மேலும் விண்ணப்பிக்கிற முறை எப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முழு விவரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனடி அப்டேட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். போஸ்டிங்கோட நேம்ஸ் பார்த்தீங்கன்னா, இடைநிலை காவலர் மாவட்டம் அல்லது மாநகர ஆயுதப்படைக்கு. 2வது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை. 3வது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் 4வது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தீயணைப்பாளர். மேலும் இந்த ஒவ்வொரு போஸ்டிங்களுக்கான காலியிடங்களை பற்றி பார்க்கலாம். அதன்படி 1வது போஸ்டிங்கான இடைநிலை காவலர், அதாவது மாவட்ட அல்லது மாநகர ஆயுதப்படைகளுக்கு மொத்தமாக 2465 காலி பணியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த போஸ்டிங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அல்லது திருநங்கைகள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 2வது போஸ்டிங்கான 2ஆம் நிலை காவலர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை. இதில் மொத்தமாக 5962 காலி பணியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த போஸ்டிங்களுக்கு ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 3வது போஸ்டிங்கான 2ஆம் நிலை சிறை காவலர் போஸ்டிங். இதில் மொத்தமாக 208 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதில் ஆண்களுக்கு 186 இடங்களும் பெண்களுக்கு 22 இடங்களும் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்ததாக 4வது போஸ்டிங்கான தீயணைப்பாளர் போஸ்டிங். இந்த போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 191 காலி பணியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த போஸ்டிங்கு ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த போஸ்டிங்களுக்கான சம்பள வீதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாதம் 18,200 ரூபாய் முதல் 52,900 ரூபாய் வரைக்கும் கிடைக்கப்பெறும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த போஸ்டிங்களுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாமல் அதற்கு மேற்பட்ட கல்வி தகுதியினை பெற்றிருந்தால் விண்ணப்பிக்க அவர்கள் தகுதியற்றவர்கள் அப்படின்றும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் குறிப்பாக விண்ணப்பதாரர்கள் 10ஆம் வகுப்பில் தமிழை ஒரு மொழி பாடமாக எடுத்து படித்திருக்க வேண்டும் அப்படின்றும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா இந்த போஸ்டிங்களுக்கான வயது வரம்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி விண்ணப்பதாரர்கள் 1/7/2019 அன்று 18 வயது நிரம்பியவர்களாக இருக்கணும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் 24 வயதிற்கு உட்பட்டவர்களாகவும் இருக்கணும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது 1/7/2001 அல்லது அதற்கு முன்னர் பிறந்தவர்களாகவும் 1/7/1995 அன்று அல்லது அதற்கு பின்னர் பிறந்தவர்களாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் சில வகுப்புவாரி பிரிவுகளுக்கு அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பிலிருந்து தளர்வுகளும் கொடுத்திருக்காங்க. அதன்படி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர் அவர்களோட வயது உச்ச வரம்பு பார்த்தீங்கன்னா 26 வயது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் ஆதி திராவிட அருந்ததியர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு 29 வயது உச்ச வயது வரம்புன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் முன்னாள் மத்திய துறை இராணுவ படையினர்களுக்கு 45 வயது வரைக்கும் உச்ச வயது வரம்பு கொடுத்திருக்காங்க. மேலும் வகுப்பு வாரி ஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் மொத்த ஒதுக்கீடுகளில் பொது பிரிவினர்களுக்கு 31%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு 26.5%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இஸ்லாமியர்களுக்கு 3.5%, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர்களுக்கு 20%, மேலும் ஆதி திராவிட வகுப்பினர்களுக்கு 15%, ஆதி திராவிட அருந்ததிய வகுப்பினர்களுக்கு 3%, மேலும் பழங்குடியின வகுப்பினர்களுக்கு 1% ஒதுக்கியிருக்காங்க. அடுத்ததாக செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வு மற்றும் உடல் தகுதி திறன் தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் செலெக்ஷன் மெத்தடுகளுக்கு உண்டான மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா 100. இதில் எழுத்து தேர்வுகளுக்கு 80 மதிப்பெண்களும், உடல் திறன் தகுதி தேர்வுகளுக்கு 15 மதிப்பெண்களும், சிறப்பு மதிப்பெண்களாக ஒரு 5 மதிப்பெண்களும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் எழுத்து தேர்வை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 80 மதிப்பெண்கள். இந்த எழுத்து தேர்வில்
பொது அறிவு மற்றும் உளவியல் தொடர்பான கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் குறிப்பாக பொது அறிவிலிருந்து 50 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும் மற்றும் உளவியல் பிரிவிலிருந்து 30 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் எழுத்து தேர்வுகளுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் குறிப்பாக எழுத்து தேர்வில் தகுதி மதிப்பெண்ணாக குறைந்தபட்சம் 28 மதிப்பெண்கள் விண்ணப்பதாரர்கள் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 80 மதிப்பெண்களுக்கு 28 மதிப்பெண்கள் எடுத்தால்தான் தகுதியானவர்கள் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் அடுத்ததாக உடற்கூறு அளத்தல் முறையை பொறுத்த வரைக்கும் இதற்கு மதிப்பெண்கள் எதுவுமே இல்லை. அந்த உடற்கூறு அளத்தல் முறையானது ஒரு தகுதி தேர்வு அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இந்த உடற்கூறு அளத்தல் முறையை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் உயரம் மற்றும் மார்பளவுகள் விண்ணப்பதாரர்கள் பெற்றிருக்கணும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். அதன்படி உயரத்தை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினர்கள், பிற்படுத்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்கள் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், சீர்மரபினர் போன்றவர்களில் ஆண்கள் 170 சென்டிமீட்டர் உயரம் கொண்டவர்களாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க. மேலும் பெண்கள் 159 சென்டிமீட்டர் உயரம் பெற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் ஆதிதிராவிடர், ஆதிதிராவிட அருந்ததியர், பழங்குடியினர்கள் பிரிவை சேர்ந்தவர்கள் 167 சென்டிமீட்டர் உயரம் ஆண்களும் 157 சென்டிமீட்டர் பெண்களும் இருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் மார்பளவை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு மட்டும் சாதாரண நிலையில் குறைந்தபட்சம் 89 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் மூச்சு உள்வாங்கிய நிலையில் விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் அடுத்ததாக உடன்திறன் தகுதி தேர்வு. இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் 15 மதிப்பெண்கள் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வரைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான தேர்வு முறை கொடுத்திருக்காங்க. அதன்படி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டப்பந்தயம், கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் போன்ற போட்டிகள் கொடுத்திருக்காங்க. மேலும் பெண்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீளம் தாண்டுதல், கிரிக்கெட் பந்து எறிதல் அல்லது குண்டு எறிதல் மற்றும் ஓட்டப்பந்தயம் போன்ற போட்டிகள் கொடுத்திருக்காங்க. முன்னாள் இராணுவம் மற்றும் முன்னாள் மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் இத்தேர்வுக்கு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதிக்கு முன்னர் ஓராண்டு காலத்திற்குள் ஓய்வு பெற்றுள்ள ராணுவ மற்றும் மத்திய துணை ராணுவ படையினர்களுக்கு சில குறிப்பிட்ட தேர்வுகள் கொடுத்திருக்காங்க. அதன்படி குண்டு எறிதல் மற்றும் நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் மற்றும் ஓட்டப்பந்தயம் போன்ற போட்டிகளும் கொடுத்திருக்காங்க. மேலும் குறிப்பாக இந்த ஓட்டப்பந்தயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் 1500 மீட்டர் தூரத்தை 7 நிமிடங்களில் ஓடி முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு 400 மீட்டர் தூரத்தை 2 நிமிடம் மற்றும் 30 வினாடிகளுக்குள் ஓடி முடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் முன்னாள் இராணுவ மற்றும் முன்னாள் மத்திய துணை ராணுவ படையினர்கள் 1500 மீட்டர் தூரத்தை 8 நிமிடத்தில் ஓடி முடிக்கிற அளவுக்கு திறமை இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சான்றிதழ் சரிபார்ப்பு முறை. இந்த முறையை பொறுத்த வரைக்கும் கூறு அளத்தல், உடல் தகுதி தேர்வு மற்றும் உடல் திறன் தேர்வு போட்டிகளில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு அசல் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த போஸ்டிங்களுக்கான விண்ணப்பிக்கிற முறைகளை பற்றி பார்க்கலாம். விண்ணப்பிக்கிற முறைகளை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரர்கள் tnsurponline.org என்ற இணையதளத்தின் மூலமாக ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த போஸ்டிங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப கட்டணங்கள் பார்த்தீங்கன்னா ரூபாய் 130 அப்படின்ட்டு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. மேலும் இது இணையதளம் மூலமாக விண்ணப்பிப்பதற்கு 8/3/2019 காலை 10 மணி முதல் தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இந்த போஸ்டிங்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாளும் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி 8/4/2019 ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாளாக சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த போஸ்டிங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான முழுமையான விவரங்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இது போன்ற ஜாப் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய நண்பர்களுக்கும் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.